லலிதா சொல்லிட்டாங்க, சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் லலிதா, வேறு லெவல். செல்லிங் மது சொல்லிட்டாங்க, சூப்பர். செல்லிங், த ஆர்ட் ஆஃப் செல்லிங், அதாவது விற்கிறது. அது வந்து அந்த வார்த்தைங்கிறது செல்லிங்கிறது வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த புரியுங்கிறதுக்காக அந்த வார்த்தை. இல்லைன்னா எப்படி கூட வச்சுக்கலாம், வாங்க வைக்கிறது, நம்மளை எதிர்பார்க்க வைக்கிறது, நம்மளை நினைக்க வைக்கிறது. இப்போ இந்த இந்த மீனிங்லலாம் நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில் என்னென்னா அதுதான், த ஆர்ட் ஆஃப் கன்வின்சிங், த ஆர்ட் ஆஃப் செல்லிங், த ஆர்ட் ஆஃப் மேக்கிங். நம்மளை வந்து ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ஒரு ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அதுக்கான ஒரு வழி என்னென்னா பேச்சு திறமை. பேசுகிற விதத்தில் பேசணும் அப்படின்னா, நம்ம பேசுகிறதுனால என்ன செல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொருத்தருமே செல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்ன செல் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய செஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுட்ருக்கேண்ணா. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் நம்ப வைக்கவும் செய்கிறேன்ல. கன்வின்ஸ் ஆகிருக்கிறீங்க. அதனால தான் 7வது நாளில் 25 பேர் வந்திருக்கீங்க. அப்போ கன்வின்ஸ் ஆகிருக்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்னையை விற்றுட்டுருக்குறேன். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே என்ன அது விற்றுட்டுருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது வேறு மாதிரி சொல்லணும். அப்படின்னா என்னை நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல, உங்களை ஏற்றுக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களை நான் ஏற்றுக்க வைக்கிறேன், என்னைய இப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை வாங்க வைக்கிறேன், என்னை ஏற்றுக்க வைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் எப்படி உருவாச்சுன்னா வார்த்தைகளால். ஸோ இந்த ஒரு விதம் வார்த்தைகளை தாண்டி நிறைய விதத்தில் நம்ம ஒருத்தனை அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய கெட்டப்பு, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு செல்லிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த லுக்கில் வந்து யாருனாலும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. திருவள்ளுவர் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 90% 80% பீப்புள் என்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களை அங்கே பார்த்து இங்கே பார்த்துன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் என்னை மாதிரி இந்த திருவள்ளுவர் யார் இருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிக்னஸ் வச்சுக்கலாம். நானாக இருக்கும்னு நினைக்கிறதே ஒரு யூனிக்னஸாக மாறிடுதா. ஸோ அதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தான் வேர்ட்ஸ். நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னென்னாலும் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் பீப்புள், பில் கேட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசியிருப்பாங்க. அது அவங்களுக்கு ரூட் கிளியராக இருக்கும். ரூட் கிளியராக இருக்கும், டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி படிச்சவங்க தான். ஆனால் என்னென்னா எப்போ எங்கே எதை எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பேசினாங்க, வேலை நடந்துச்சு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தணும். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக நாவினால் சுட்டவடு, அதனால் இசைக்கமல் கரெக்டு தானே. கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்துகிற நெருப்பில் விட்டால் சுட்டால் ஆறிடும். நம்ம வெறுப்பில் நம்ம வாயால் நம்ம வந்து வார்த்தையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஆறே வராது, உள்ள பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை எவ்வளோத்துக்குள்ளே கவனித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பர்சன் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனை அவங்க அம்மா வந்து அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து மென்டலி டிஃபிஷியன்ட், இவன் வந்து ஸ்கூலில் வந்து இந்த பையனை வந்து ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, எங்களெல்லாம் படிக்க வைக்க முடியாது இந்த பையனை, நீங்களே முடிஞ்சால் அவனுக்கு படிப்பு நீங்களே சொல்லிக் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மென்டலி டெஃபிஷியன்ட்னு சொல்லி அந்த பையனை என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து உங்கள் அம்மாட்ட ஒரு லெட்டரை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த லெட்டர் அந்த பையன் வந்து அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டர் படிக்கிறாங்க. அம்மா என்னம்மா எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ அப்போ அவங்க அம்மா வாசிக்கிறாங்க, அப்போ உன்னோட அறிவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஸ்கூலில் வந்து கெப்பாசிட்டி இல்லையா, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் யாருமே இல்லையா, அதனால் வந்து என்னையே உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்கப்பா, அதனால் நான் இனிமேல் எங்கள் ஸ்கூலுக்கு போகணும்ல, நானே உனக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் லெட்டர் எழுதுனது வேறு இல்லையா, அம்மா சொன்னது வேறு. அப்படி அந்த தலைவர் அடித்தார் தருண் வேறு லெவல். தாமஸ் ஆல்வா எடிசன் வேறு லெவல். அப்போ அவர் ஒரு ஜீனியஸ், ஒரு சயின்டிஸ்ட்டாக அந்த ஒரு எண்டில் வந்து அவர் மாறுறாரு. அப்புறம் அவர் அம்மா இறந்த பிறகு அவரோட பெட்டியை திறந்து பார்க்கும்போது இந்த லெட்டர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது படிக்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இதை அம்மா சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? மேபி அதே நம்பியிருக்கலாம் அவர் இல்லையா. ஸோ வார்த்தை அந்த ஒரு டைமில் அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறதுனால ஒருத்தவங்க வாழ்க்கை மாறிடுது. வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள்.
அந்த வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு 2 தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 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 வாட்டரில் நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸாக சொல்கிறாங்க, ஐ லவ் யூ, இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ். இன்னொரு தண்ணியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியா தாமஸ் ஆல்வா எடிசன் பர்த்டே அன்னைக்கு, அப்படியா பார்த்தீங்களா யூனிவர்ஸ் எப்படிலாம் நம்மளை சிங்க் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். ஆமாம் சார். ரைட்டு. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தண்ணி. பாசிட்டிவாக சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல நெகட்டிவாக அந்த சொல்கிறாங்க. அப்போது நெகட்டிவாக சொல்லும்போது அந்த தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடுது. பாசிட்டிவாக சொன்ன தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அரோமாவில் மாறுது. அப்போ இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு வைப்ரேஷனுக்கு வந்து எனர்ஜி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரே மாறுது. ஒரு பாசிட்டிவ் சொல்லும்போது அதோட டிசைன் நல்லா இருக்குது, நெகட்டிவ் சொல்லும்போது அதோட டிசைன் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இது உண்மை பொய்ங்கிறத தாண்டி எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், உடம்பு 85% வாட்டரால் ஆனது. 85% பாடி வந்து வாட்டர். கரெக்டாக நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 70% கூட வச்சுக்கோங்களேன், 70 வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி வாட்டர் தானே, வாட்டர் தான். அப்போ வாட்டருங்கிற போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்குமா இருக்காது? டெஃபினட்டாக அதோட இம்பேக்ட்டுங்கிறது இருக்கும். என் வாழ்க்கையில் நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு நான் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினேன். அப்போ அதோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஷாப் போயிருந்தேன், ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸ்டோரியை, நல்லா இழுத்து சொல்லலாம், இப்போ 20 நிமிஷம் கூட சொல்லுவேன் அந்த ஸ்டோரியாக, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். போயிட்டு இருந்தோம், ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. டக்குன்னு காரை ரிப்பேர் பண்ணணும், அந்த பஞ்சரை பார்க்கணும். ஒரு இடத்துல நிப்பாட்டின பிறகு அவங்க ரிப்பேர் பார்க்குறாங்க. ஒரு ஒரு அர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ ரிப்பேர் பார்க்கும்போது அவர் ஒர்க் பண்ண ஸ்டைலே வேறு லெவல். அது டயரை கலத்தினார், ஸ்பீடை மாற்றினார், போல்ட்டை போட்டார். அப்படி ஒரு ரஜினி வந்து டயரை மாற்றினா அப்படி, ரஜினிகாந்த் வந்து டயர் மாற்றினா அப்படி, அந்த அளவுக்கு ஸ்டைலாக சூப்பராக வந்து அந்த ஒர்க்கை பண்ணார். அவர் ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா எனக்கு அவரை பாராட்டணும்னு தோணுச்சு. செம்மையாக ஒர்க் பண்ணார்ல, சூப்பரில் அப்படின்னு பாராட்டணும்னு தோணுச்சு. அப்போ நான் உட்காந்து யோசித்தேன், பாராட்டுறது மோட போதுமா, எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கணுமே அவருக்கு, இருந்தாலும் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, வேறு லெவல், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க, வேறு லெவல். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வேறு யாருமே பார்த்தது இல்லை, எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எங்கே வேறு லெவலில் அடுத்து வேறு லெவலில் போயிடுவீங்க, சம்திங் இந்த மாதிரி நான் சொன்னேன். இப்போ என்னோடய கேள்வி, இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு ஜாஸ்தி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு கஸ்டமர் அவர் பார்த்துருக்கே மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்படி அவங்க நினச்சிருந்தாலும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த 100ல் ஒரு கஸ்டமர் நான் அவருக்கு இந்த வார்த்தையை சொன்ன கஸ்டமர். அப்போ என்னையை வந்து அவர் நான் வைக்கிறதாவது இல்லையா விட்டுருங்க. ஆனால் நான் சொன்ன வார்த்தை அவர் எப்போவுமே மைண்டில் இருக்குமா இருக்காது? சொன்ன வார்த்தை எப்போவுமே மைண்டில் நிற்கும். எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும், எந்த ஒரு சவால் வந்தாலும், ஒரு கடையே என்ன சூழ்நிலையில் வந்தாலும், சார் இங்கே உங்கள் திறமைக்கு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் சார் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ உள்ளே இருக்க அவரால் அவர் தொடர்ந்த ஒரு விஷயத்தை பண்ண வர மாட்டாரா? நான் வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு பஞ்சர் பார்த்த ஒரு ஆள் தான். ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் உள்ளே இருந்து அவரை மேபி இப்போ அவர் உண்மையாகவே ஒரு பெரிய கடையை போட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். அது ஹைவே, அது வேறு வழி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஜெராக்ஸ் ஷாப்பில் இதே மாதிரி போயிருக்கும்போது அவங்க ப்ராப்பராக நிறைய கேள்வி கேட்டாங்க. அவசரமாக சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் அடிக்கணும் ரைட்டாக. அப்போ வந்து அதை காஸ்ட்டை வந்து பாதியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் நடந்துருச்சு. எல்லாமே 400 எடுக்க வேண்டிய இடத்துல 200 குறைச்சி டபுளாக பிரிண்ட்டை போட்டு அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி பண்ணி அவங்களே டிசைன் இது பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், மேடம் உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டுக்குமே சொல்லிட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க வேறு லெவல்னு சொல்லிட்டேன். கிளம்பும்போது, மேடம் உங்களோட எஃபர்ட்டான உங்களோட ஒர்க்கிங்க்கு நீ டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணுவீங்க மேடம், சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க வேறு லெவல் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க பயங்கர சந்தோஷம். அந்த சொல்லும் போது அவங்களோட அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் பார்க்கணுமே. இது மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன். நம்ம சும்மா நன்றி சொல்லிடுவோம், நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் நன்றியோடு சேர்த்து அவங்க பண்ண விஷயத்தை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பாராட்டணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் திறமைக்கு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் மேடம், உங்கள் திறமைக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் ரீச் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போ அவங்க லைஃப்பில் என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் சரி, நம்மளை ஞாபகிச்சு வைப்பாங்க, அது ஒன்று. ஆனால் அதை தாண்டி எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அவங்க அதில் பிடிச்சி நிற்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா? ஒரு வீடியோ வந்து ரொம்ப பாப்புலரான வீடியோ யூடியூப்பில் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருப்பார். அவர் வந்து எழுதியிருப்பார், ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப்னு போட்டிருக்கும். அப்போ வந்து காசே விழாதவருக்கு ஒரு 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 மேடம் வருவாங்க. ஒரு மேடம் வந்து அதை பார்ப்பாங்க, ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப்னு எழுதிக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டையை திருப்பிடுவாங்க. திருப்பி கட் பண்ணிட்டு அவங்க ஒரு வார்த்தை எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த போர்டை வச்சுருவாங்க. அவங்க போயிடுவாங்க. போயிட்டு வருவாங்க. பார்த்தா அவர் ஆச்சரியமாக இருக்குது, என்ன எழுதி போனாங்கன்னு தெரில. ஆனால் வந்து கலெக்ஷன் எகிரிடும். 50% 90% அந்தளவுக்கு ஒரு இன்கம் வந்து அவர் ஜென்ரேட் பண்ணிடுறாரு. அவ்வளோ காசு வந்து மக்கள் போகிற வரலாம் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன எழுதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் கடைசி அந்த ஷார்ட்டில் ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. ஃபைனலாக அவர் அந்த இதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வந்து உதவுங்க. இது சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் உருவாகலை பார்க்குறவங்களுக்கு. விவேக் கிட்டத்தட்ட அடிச்சிட்டார். சூப்பர் விவேக், வேறு லெவல். ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப்னா வரவங்க போகிறவங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் உருவாக்குறோமா? இல்லை. ஆனால் இதே இது நீங்கள் சொன்னது தான். விவேக் சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்துமதி சூப்பர். என்னென்னா ஆக்சுவலாக என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இட் இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கான்ட் see it. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு இனிமையான நாள், என்னால் பார்க்க முடியாது, என்னால் பிடிச்சிக்கலாம், என்னால் பார்க்க முடியாட்டி இது ஒரு இனிமையான நாள், எப்படி வச்சுக்கோங்களேன். என்னால் பார்க்க முடியாட்டி இது ஒரு இனிமையான நாள். எனக்கு கண்ணு தெரியாது பிச்சை போடுங்களேன், எனக்கு கண்ணு தெரியாது காசு தாங்களேன், எனக்கு கண்ணு தெரியாட்டி இது ஒரு இனிமையான நாள். தட்டு ரெண்டுலேயும் தட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, வரவங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, ஐயோ அந்த வேறு கம்பேஷன் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த காசுங்கிறது அவருக்கு அதிகமாக வருது. ஸோ வார்த்தைகளால் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குயிக்காக ரேபிட் ஃபயர். இந்த செஷன் முடிஞ்சதுன்னா மறுபடியும் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. மறுபடியும் ஒரு 10 to 15 minutes மறுபடியும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஆனால் என்னெல்லாம் வாழ்க்கையில் வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பயன்படுத்தி ஒவ்வொன்றா நோட் பண்ணி யார் இந்த மாதிரி நோட் பண்ணியிருப்பான்னு தெரில. ஆனால் நான் நோட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். என்னால் நான் வாழ்க்கையில் வார்த்தைகளை மாற்றணும் அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் கேட்க போகிறேன், நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? முயற்சி பண்ணுங்கள். தெரிஞ்ச ஒரு ஆல்ரெடி செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், அவருக்கு தெரியும் அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்க. யாரும் அட்டன் சொல்லலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற வார்த்தை. மறந்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொன்னால் மறந்துடுவாங்க. முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணுவது, மறந்துடாதானே மறந்துடுமா? எப்படி சொல்லணும்? அது யார் சொல்கிறீங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அன்மியூட் பண்ணி வந்துக்கலாம். யாரெல்லாம் சொல்ல ரெடியாக இருக்கீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் விவேக், வேறு லெவல். ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லணும். என்கிட்ட யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா மறந்துடாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பேன். அப்படின்னு சொல்லி மறந்துடாங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் யோசிக்க வச்சு அவங்கள இந்த மாதிரி நாங்கள் பேச்சு வழக்கில் அப்படி தான் பேசுவோம். நான் சொல்லியிருந்தாலுமே இது ரீசனாக நடந்துச்சு. முந்தானத்து ரீசனாக நடந்துச்சு. இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு முந்தானத்து இன்வைட் பண்ணும்போது இதில் மறந்துடாதல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கரெக்டாக சொல்லுங்கள் சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சொன்ன பிறகு அவங்க அந்த யோசிச்சு வந்துடல, இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், மறந்துடாங்கன்னு சொன்னீங்க, அதை கரெக்டாக சொல்லுங்கள் சொன்ன பிறகு ஞாபகத்தோடு வந்துடல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வார்த்தைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறதுக்கு சக்தி இருக்குது. சரி, அப்போ இனிமேல் எல்லாருமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம்? அன்மியூட் பண்ணிக்கோங்க இசைக்கமால். யாராவது உங்கள் வீட்டில் சவுண்டு பெருசாக இல்லை அப்படின்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. டக்கு கேட்கும்போது சொல்லிடலாம். சரியா? கைவிட மாட்டேன் எப்படி சொல்லலாம்? நான் உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்போதும் கூட இருப்பேன். சூப்பர் சார், வேறு லெவல். எப்போவுமே கூட இருப்பேன், வேறு லெவல். நான் இருக்கேன். கைவிட மாட்டேன்னா கைவிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ கூடவே இருப்பேன், நான் இருக்கேன். நான் அதுக்காக இப்படி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் பிரிய மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அதே மாதிரி சேம், கூடவே இருப்பேன், கூட இருப்பேன். இன்னும் இதை செஞ்சு முடிக்கலை, இன்னும் செய்யலை. என்னாச்சு விவேக், செஞ்சிட்டிங்களா? இல்லை இன்னும் செய்யலை. அப்போ எப்படி சொல்லலாம் விவேக்? அதை செஞ்சிடுவேன்.
செஞ்சிருவேன் சீக்கிரம் சொல்லலாம். பண்ணிடுவேன். சூப்பர். இனிமேல் தான் செய்யணும், இல்லை செஞ்சு முடிச்சிருவேன். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவேன். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம், அப்படி தானே? நீங்கள் செய்யலைங்கிற அர்த்தத்தை நீங்கள் மீன் பண்ணணும். ஆனால் நீங்கள் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யலைன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. சீக்கிரம் செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும், ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? செஞ்சு முடிக்கலன்னு அர்த்தம். கிளாஸில் எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? எத்தனை அரியர் இருக்குது? சப்போஸ் 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா எத்தனை அரியர் அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? 6 சப்ஜெக்ட் தான் இருக்குது, எத்தனை அரியர்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீங்க? 6 கிளியர் பண்ணிடுவேன். 3 பாஸ் ஆயிட்டேன். சூப்பர் விவேக், வேறு லெவலு. அதாவது 3 பாஸ் ஆகிட்டேன், 4 பாஸ் ஆகிட்டேன் இல்லையா? நம்ம வந்து சொல்லும் போதே 2 ஃபெயில் அப்படின்னு சொல்லுறது போல 4 பாஸ் ஆகிருக்கேன். 6 சப்ஜெக்டில் 4 பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஸோ சொல்லும்போது எப்படி என்ன பண்ணணும், எப்படி நம்ம மாற்றி சொல்லணும், ரைட்டா? ரைட். இப்போ வந்து இந்த நம்ம அஜித்தோட டைலாக் நெவர் எவர் கிவ் அப். அஜித் டைலாக் சொல்லுவார், ஜான்சினா டபிள்யூ அவரும் அதை சொல்லுவார், நெவர் எவர் கிவ் அப். அந்த வார்த்தையை வந்து மாற்றி சொல்லணும். எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம். விச் மீன்ஸ் தமிழ் என்னென்னா, நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அந்த மீனிங் தமிழில். அதை எப்படி கரெக்டாக சொல்கிறது? நெவர் எவர் கிவ் இங்கிலீஷ் சொன்னாலும் ஆல்வேஸ் கிவன். சொல்லுங்க சிவா. ஆல்வேஸ் கிவன். சூப்பர், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சிவா சொல்லுங்கள். வேறு மற்றவங்களாம் ஆன்சர் பண்ணலாம். மற்றவங்களாம் அன்மியூட் பண்ணி ஐ கேன் டூ இட். சூப்பர், வேறு லெவல், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. தமிழில் என்ன அர்த்தம்? நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா? விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்பவும் முயற்சித்து கொண்டே இருப்பேன், நான் எப்பவும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். ரைட்டாக, நான் எப்பவும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இங்கிலீஷ் சொல்லணும்னா நெவர் எவர் கிவ் அப் பதிலாக வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி கீப் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட். ரைட். அடுத்தது கண்டிப்பாக. நிச்சயமாக. யார் அது வீட்டில்? யார் வீட்டில்? ரைட்டு. நிச்சயமாக வேற லெவலு. நிச்சயமாக, கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்டிப்பாக மீன்ஸ் ஒரு கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு தான். அதுக்கு ரொம்ப இல்லை, ஆனால் அந்த அதுக்கு சின்ன ஒரு மீனிங் இருக்குல்ல. கண்டிப்புங்கிறது ஒரு கட்டாயம், அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக, கட்டாயமாக. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? உறுதியாக, நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணுறேன்னு சொல்லலாம், பெரிய தப்புன்னு இல்லை. சில டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையிங்க்கும் வில் டூ இட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லுங்க போல, ஐ வில் டூ இட். கண்டிப்பாக செய்கிறேன், அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பதிலாக தான் நம்ம என்ன சொன்னோம்? உறுதியாக, நிச்சயமாக. பார்த்தீங்களா? இப்போ தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில் அந்த வார்த்தைகள் வந்து டியூன் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு மாற்றுறது எவ்வளோ சேலஞ்சானது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நானும் மாற்றுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன். இப்போ கூட சில டைம்லாம் சில வார்த்தைகள் வந்து ஏன்னா பேசுகிற ஆள்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம அவங்க கூட இருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தை அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம அந்த வார்த்தை வாயிலேருந்து வரும். ஆனால் அது இருந்தாலும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கவனித்து அதை பொறுமையாக நம்ம அந்த வார்த்தைகளை வந்து மாற்றி பேசணும். அது ப்ராக்டிஸ் பண்ணுறது சேலஞ்சு தான். ஆனால் பழகிட்டால் தான் எல்லாமே நம்ம மாற்ற முடியும். சரி, வில் டூ இட்டுங்கிறது நம்ம மோஸ்ட்லி சொல்லலாம். ட்ரைங்கிறது பதிலாக வில் டூ இட்டுங்கிறது சொல்லலாம். ரைட்டு. இது வேறு என்ன? ஜெயலலிதா அம்மா கேட்டிருப்பாங்க, செய்வோமா? செய்வோம். ஆடியன்ஸோட ரிப்ளை செய்வோம். அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? செய்வீர்களா தானே கேட்டிருப்பாங்க. செய்வீர்களா அப்படி தானே. அவங்க ரிப்ளை என்னது? செய்வோம் அப்படிங்கிறது ஆன்சர் வந்திருக்கும். அவங்க என்ன எப்படி கேட்கல? செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கல, செய்வீங்களா. புரியுதா அந்த வார்த்தையோட டிஃப்ரென்ஸு? ஸோ செய்வீர்களா, செய்வோம். அப்புறம்
சில டைம் திடீர்னு வந்துட்டு முக்கியமான விஷயம் ஏதாவது பேச போகிறீங்க, இல்லை யாராவது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அது எப்படி ஆரம்பிக்கலாம்? வீட்டுக்கே வருவாங்க, சில ஏதாவது பொருட்கள்லாம் விற்க வரும்போது சாரி சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? அவன் சொன்ன உடனே நீங்கள் அம்மாலாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு டியூன் ஆயிரும். நம்ம சும்மா கூட நினச்சிருக்க மாட்டோம். டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா ஆமாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்னைய? சும்மா இருக்கிறனால அவங்களே நம்ம நினைக்க வச்சிடும் டிஸ்டர்ப் பண்ணுறதா. அப்போ இதை எப்படி மாற்றணும்? உங்களை நான் தொந்தரவு செய்து விட்டேனா? தொந்தரவு ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்டர்ப் பேக்கெட்டில் தொந்தரவுன்னு போட்டுக்கிறேன். தொந்தரவு தானே. இடையூறு செய்து விட்டேனா? இடையூறு நம்ம தூய தமிழில் சொன்னாலும் வார்த்தை வந்து பாசிட்டிவான வார்த்தையாக இருக்கும். அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது சில இடத்துல இந்த வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்தி தான் அவனும் தெரிஞ்சு அந்த இடத்துல பயன்படுத்தணும். ஓகேவா? அது இந்த இடம் பொருள் எவ்வளோ சில விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஏன்னா வார்த்தைன்னு ஒன்று இருக்குன்னா அந்த வார்த்தைக்குன்னு ஒன்று ஒரு பவர் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அந்த வார்த்தைக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாதுங்கிற மீனிங் இல்லை. எங்கே எப்போ பயன்படுத்தணுங்கிறது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நான் பிரச்சனைங்கிற வார்த்தையை நான் எப்பவும் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் எங்கே தேவை அங்கே பயன்படுத்துவேன். எந்த இடத்துல பிரச்சனைங்கிற மீனிங் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். ஸோ அது கொஞ்சம் காஷியஸாக நீங்கள் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னாலும் ஒன்று தான், தொந்தரவுனாலும் ஒன்று தான், இடையூறுனாலும் ஒன்று தான். எல்லாமே தொந்தரவு தான், பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் நேரத்துக்கு நன்றின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க பேச போகிறீங்க, அவங்ககிட்ட போய்ட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, இடையூறுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஸி இப்படி கேட்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இது நீ யார்ட்டையும் கேட்டிருக்கீங்களா? முக்கியமான விஷயம் கால் பண்ணிட்டீங்க, பேச போகிறீங்க, அவங்க கால் எடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களா? அவங்ககிட்ட பேசலாமா? கால் எடுத்தாச்சு, அப்புறம் என்ன ஃப்ரீயாக இருக்கீங்களா? கால் தான் எடுத்தாங்களே, பிஸியாக இருந்தால் அவங்களே சொல்லட்டும், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, நீங்கள் அப்படி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்ட அடுத்த செகண்ட் அவங்க பிஸியாகிடுவாங்க. ஆமாம்ல, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஆள் கிடையாது, நான் முக்கியமான ஆள் இல்லை, நான் பிஸியாக இருக்கிற ஆளில் பிஸி ஆகிடுவாங்க. ஆமாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் இருந்தேன். சொல்லுங்கள் என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு அவங்களை பிஸி ஆக்கிடுறீங்க. ஸோ வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ கால் பண்ணிட்டு டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னங்கிறது கேட்கலாம். பிஸியாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான இதில் இருக்க பிறகு கால் பண்ணட்டுமா? ரைட், ஓகே, பிறகு கால் பண்ணுங்கள். முக்கியமான பிஸியாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, நம்ம கேட்க வேண்டாம். ரைட்டா? அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா? எங்கெங்கே எதை பயன்படுத்தணும், கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நினச்சதை பண்ண முடியும். உடம்பு சரியில்லை, இது எப்படி சொல்லலாம்? செஷன் எண்டாச்சுன்னா மறுபடியும் உள்ளே வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 30 to 40% நான் வார்த்தைகள் சொல்லிட்டேன். இன்னொரு 60% வார்த்தைகள் இருக்குது. சொல்லுங்கள், யார் சொல்கிறீங்க? உடம்பு சரியில்லை எப்படி சொல்லலாம்? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஓகே, சூப்பர், ஓரளவுக்கு சொல்கிறீங்க, வேறு லெவல். யார் இது? மணிமேகலை சார். சூப்பர். எனக்கு ஓரளவுக்கு ரெஸ்ட் தேவை. செம்ம. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைன்னா அப்போ எங்களுக்குலாம் ரெஸ்ட் தேவை இல்லையா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மீனிங்கை நீங்கள் கன்வே பண்ணணும். ஆனால் அதே டைமில் சரியில்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா நீ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மீனிங் நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்களா? இல்லை. ஆனால் அதை பயன்படுத்த எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஓரளவுக்கு நம்ம வந்து அக்செப்டபிள். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு பாடி கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது சொல்லலாம். ஓரளவுக்கு செம்ம ஆன்சர். 50 to 60%. இன்னும் ஸ்பெசிஃபிக் கரெக்டாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீங்கள் சொன்னதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சூப்பரான ஆன்சர். என்ன சொல்லலாம்? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். யார் சொல்கிறீங்க? செஷன் எண்டாச்சுன்னா மறுபடியும் உள்ளே வாங்கண்ணே, லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. சூப்பர் தனுஷா, வேறு லெவல். உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் தேவைப்படுது, ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது எனக்கு இப்போ சொல்லலாமா? சொல்லும்போது என்ன நடக்கும்னா அப்போ தான் உடம்பு சரியாகும். இல்லை இப்படி சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக வேண்டியிருக்கு.
அப்படின்னா என்ன மீனிங் கன்வே ஆயிடுச்சு? சரி ஹெல்த்தில் ஏதாவது சம்திங் இருக்குது. என்னன்னு கேட்டால் ஃபீவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க எனக்கு உடம்பு சரியாகலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சரியாகக்கூடாது, எனக்கு உடம்பு சரியாகக்கூடாது, எனக்கு உடம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சார் நம்ம அது கவனமாக பயன்படுத்தணும். மறுபடியும் உள்ள வாங்க. அது செய்யலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுது அப்படின்னா செய்யலையா அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலாம்? நம்ம கேட்குறது அது செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா எப்படி கேட்கலாம்? அது வந்து எப்போ செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு கேட்கலாம். எப்படி செஞ்சு முடிப்பீங்க? அது என்னாச்சு? எப்ப செஞ்சு முடிப்பீங்க? சூப்பர், வேற லெவல். எப்போ செஞ்சு முடிப்பீங்க? அது என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். சில டைம் நம்ம என்னென்னா நம்ம அசம்ஷன் மோடில் போயிட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்டுறோம். அது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டினாக அது கேட்கலாம். கொஸ்டினுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டினாக அந்த அன்றைக்கி அது கொடுத்துருந்தாலும் என்னாச்சு, அது அதோட அப்டேட் என்ன, அது என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு கேள்வி மூலிமா நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து சொல்லிட்டேன். போய் கீழே விழுந்துடாத. பத்திரமா பார்த்து நடு. சூப்பர், வேற லெவல். பார்த்து பத்திரமா போ. டீயை தட்டி விட்டுறாத, டீ கிளாஸ் தட்டி விட்டுறாத. விவேக் அம்மா வச்சுட்டு போனாங்களே டீ கிளாஸ் டீயை தட்டி விட்டுறாத அப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொன்னா என்ன நடக்கும்? தட்டி விட்டுருவீங்க. டீ பத்திரம்டா. டீ பத்திரம் சொல்லணுமா? பத்திரமா, பார்த்து கவனத்தோட டீ எடுத்து குடி, பார்த்து கவனமாக டீ பக்கத்தில் வச்சுருக்கேன், பார்த்து கவனம். தட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட்டி விட்டுரு அப்படின்னு அர்த்தம். அந்த வைப்ரேஷன் வந்து அது அந்த மாதிரி தான் வேலை செய்யும். கேட்டா இப்படி இருக்கிறது அபசகுணம். ஒரு நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா இப்படி இருக்கிறது அபசகுணம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது? என்ன அர்த்தம்? அபசகுணம் தான். அது எப்படி கரெக்டாக சொல்கிறது? அது கூட ஆப்போசிட்ட சொல்லி இப்படி இருந்தா சுபசகுணம். வேற லெவலில் இருக்கு. இப்படி இருந்தால் அபசகுணம் சொல்லுறதுக்கு போல இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லணும். ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணி ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி உருப்பிடுவீங்க? இப்படி சொல்லலாம். நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய கவனிக்க முடியும், வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆவீங்க. ரெண்டும் ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நீங்கள் யாரும் திட்டுறன்னு தோணுச்சா? ஆனால் ரெண்டாவது தடவை சொல்லும்போது சரி பையப்பா ஆன் பண்ணலான்னு தோணியிருக்கும். இதுதான் ஒரே விஷயம் தான். இப்போ ரெண்டு சொல்கிற விதத்தில் வந்து மாறுது, பார்த்தீங்களா? ஓகே, லேட்டாக வந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க. இனிமேல் லேட்டாக வரமாட்டேன். அது எப்போ நம்ம சொல்கிறது? சூப்பர் சுவா, வேற லெவல். அது எப்படி சொல்லலாம்? சாரிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை பயன்படுத்தலாம். என்னது? சாரிங்கிறது தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தணும். ஆனால் இது சில இடத்துல நம்ம சாரிக்கு பதிலாக இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். அது என்னது? ஆல்ரெடி நம்ம செஷனில் பார்த்தது தான். இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துங்க. தவறுக்கு வருந்துகிறேன். சாரி. இன்னொன்று என்னது? சாரி அண்ட் என்ன சொல்ல சொன்னேன்? மற்றவங்கள பார்க்கும்போது இது ரெண்டையும் பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இதை எழுதி கொடுங்க, லெட்டராக எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். சாரி அண்ட் தேங்க்யூ. சூப்பர் சிவா, தேங்க்யூ. ஸோ சாரிங்கிற வார்த்தைக்கு பதிலாக எங்கெல்லாம் முடியுமோ அங்கே தேங்க்யூங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லேட்டாக வந்துக்கு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது இடம் பொருள் எவ்வளோ இருக்குது, எல்லா இடத்துலையுமே இது பொருந்தாது. சரியா? சில இடத்துல நீங்கள் பொருத்திக்கலாம். அதாவது லேட்டாக வந்தாலும் நான் அலோவ் பண்ணது தேங்க்யூ சார். புரியுதா? நீங்கள் சாரின்னு சொல்லும்போது தப்பு பண்ணிட்டு நீங்கள் தப்பு பண்ணதான் நீங்கள் ஏற்றுக்கிறதா வருதா? ஆனால் அந்த இடத்துல அவங்கள தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி ரைட்டு, நம்ம அலோவ் பண்ணதை அவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான், சரி ரைட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறோம். சாரி சொல்லுவோம், அவங்க சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனால் தேங்க்யூ சொல்லுவோம், சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம எங்கே எப்போ பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்த்து பயன்படுத்தணும். ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையுமே நீங்கள் தேங்க்யூ சொல்லிடாதீங்க. ரைட்டாக சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப கோபமாக இருப்பாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கலாம், கூட உங்களுக்கு கோபம் வந்துடும். ரைட்டாக அது இடம் பொருள் எவ்வளோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து சத்தம் போட, டோன்ட் ஷவுட்.
சத்தம் போடாதீங்க. அமைதியா. சூப்பர். அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அமைதியாக இருங்க, பேசாதீங்க, கவனிங்க. மௌனமா இருங்க. மௌனமாக இருங்க. சூப்பர். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தூய் தமிழாக பேசினாலும் அவங்க வந்து மெடிடேஷன் மோடுக்கு போயிடக்கூடாது. அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். மௌனமாக இருங்களும் சூப்பர் வார்த்தை. ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதான் ஏன் பேசிட்டே இருக்கீங்கன்னா பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, பேசிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதா அர்த்தம். ஸோ அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்க, இங்கே கவனிங்க, வருத்தப்படாதீங்க. சிவா வருத்தப்படாதீங்க. செஷனில் 21 பேர் இருக்காங்க. சிவா வருத்தப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. சூப்பர். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் இடம் பொருள் எவ்வளோ தான். தனுஷா சொல்லுங்கள் கரெக்டாக அது என்னென்னு நீ நோட் பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். டக்கு குயிக்கா. வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறதே எங்கே பயன்படுத்தக்கூடாது. சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணால் வந்து உள்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. சரியா? ஒருத்தங்க இறந்துட்டாங்க. என்ன வந்துட்டா நினச்சா இறந்துட்டாங்க. இறந்த வீட்டில் போயிட்டு வருத்தப்படாங்கன்னு சொல்கிறோம் வச்சுக்கலாம். அதுக்கு பதில் ஆப்போசிட்டாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தானே? ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வயசானவங்க வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிருக்காங்கன்னா சொல்லலாம். ஆனால் மற்றபடி இல்லாத போது அப்போ இந்த இடத்துல எப்படி என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? சொல்லுங்கள் தனுஷா, சொல்லுங்கள். சார் தைரியமா இருங்க. வேறு லெவல்மா. சூப்பர். இதுவும் கடந்து போகும். செம்மையான வார்த்தை. வேறு லெவலு. இதுவும் கடந்து போகும்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் இப்போ இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் தான் கொடுக்குறது. பேசி இப்போ வந்து சிவா கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்காரு எனக்கு. இது வந்து அடுத்த செஷனுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுவும் கடந்து போகும்னு சொல்லலாம். தைரியமாக இருங்கன்னு சொல்லலாம். வருத்தப்படாங்கன்னு சொல்கிறதுக்கு போல தைரியமாக இருங்க அப்படின்னு நினைத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் தைரியம் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னும் நம்ம கூட எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. பிரச்சனை. ஓகே, இன்னொன்று, இந்த விஷயம் என்கிட்ட இல்லை எப்படி சொல்லுவீங்க? இதுதான் என்கிட்ட இருக்கு. அதாவது இந்த விஷயம் என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை இனிமே நான் தான் கற்றுக்கணும். இந்த விஷயம் என்கிட்ட இல்லை. என்னோட கேள்வி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? என்கிட்ட காசு இல்லை அப்படி சொல்கிறேன். என்கிட்ட காசு இல்லை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அப்போ எப்படி சொல்லணும்? இருந்தால் நல்லாயிருக்கும். செம்ம. வேறு லெவல் சிவா. சூப்பர். என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, அந்த விஷயத்தையும் போட்டுங்க. காசுங்கிற மாதிரி இந்த விஷயம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது போல இந்த விஷயம் என்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தில் எனக்கு முன்னேற்றம் தேவைப்படுது. அது எதனாலும் வச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான். அது நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஷெல்ஃபில் பொருள் வைக்க இடம் இல்லை. இடம் இருக்குன்னு சொன்னால் இடம் உருவாகும். இடம் இல்லைன்னா இடம் இருக்காது. ரைட்டா? பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி நம்ம சொல்லலாம்? பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை என்ன பண்ணனே தெரில, இந்த ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லணும்? இந்த விஷயத்துக்கு விடை தெரியாம இருக்கு. இந்த மாதிரி அதாவது அந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஞானத்தோடலாம் பேசுவீங்களான்னு எனக்கு தெரியலை. சரியா? சிம்பிளாக தான் கேட்குறேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. வேறு லெவல். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, எப்படி சால்வ் பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
நல்லா இருக்காது செம்ம பதில். இன்னொரு சிம்பிளான ஒரே வார்த்தை தான் அது. பிரச்சனைன்னு சொன்னா என்ன சொன்னீங்க? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. சூப்பர். என்ன சொன்னீங்க? இதை எப்படி சால்வ் பண்றது? சால்வ் பண்ணுறது எப்படி? பிரச்சனைக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? சவால். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த சவால் இருக்குது, எனக்கு அடுத்த செஷனில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வர வைக்கனே தெரில, அது நினச்சாலே ஒரே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத அடுத்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு சவால் இருக்குது. அது எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணணும். 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சவாலாக இருக்குது. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் பண்ணிச்சா சவாலுங்கிறது சேலஞ்ச். அது நம்ம ஃபேஸ் பண்ண தயாராகிட்டோம். பிரச்சனைனா பிரச்சனை. ஸோ ரெண்டுக்கும் எங்கே கரெக்டாக மாற்றி பயன்படுத்துங்க. இனிமேல் சவால் அப்படின்னு சொல்லி பழகுங்க, சேலஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பழகுங்க. என்கிட்ட காசு இல்லை, ஒரு விஷயம் உதவி கேட்குறாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்? நீ உதவுன்னு நினைக்கிறீங்க ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்? காசு வந்த உடனே உதவுறேன், காசு வரும்போது நான் உதவுறேன். இல்லைன்னா இருக்கிறத உதவுங்க. அதிகமாக கேட்குறாங்க, காசு வந்தோடனே நான் இன்னும் அதிகமாக உதவுறேன். இப்போதைக்கு நான் இது உதவுறேன், காசு வரும்போது இன்னும் அதிகமாக உதவுறேன். என்னை விட்டுட்டு போயிட மாட்டிங்களா? என்னை விட்டுட்டு போயிட மாட்டிங்கல்ல, என் கூடவே இருங்க சரியா? அது ஆல்ரெடி நான் சொன்னது தான், அதே மாதிரி தான். என் கூடவே இருங்க சரியா? இதை பண்ணாமல் இருந்துடாதீங்க, உறுதியாக பண்ணுங்கள். தட்டி விட்டுறாதீங்க, கவனத்தோடு பண்ணுங்கள் சொல்லிட்டேன். போய் விழுந்துடாத பார்த்து பத்திரமா போக சொல்லிட்டேன். உடம்பு சரியில்லை, உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி சொன்ன உடனே நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன சொன்னாலும் தப்பாக தான் எடுத்துப்பாங்க. நீங்கள் நல்லதே சொன்னாலும் எப்படி சொல்லுங்க? வேற லெவல். யாரு சொல்றது? வேற லெவல்மா. நான் சொல்றதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. நான் சொல்ல தப்பா எடுத்துக்கன்னு சொல்றது போல நான் சொல்றதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்று தோணுது சொல்லலாமா, அதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஈஸியாக நீங்கள் ஈஸியாக எடுத்துப்பீங்களா? நான் சொல்கிறத நான் சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்களா? என்னங்கிறது நான் சொல்கிறத யோசிப்பீங்களா அப்படி சொல்லி சொல்லுவோம். என்ன நினைப்பாங்க? ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அடுத்து என்ன சொன்னாலும் தப்பாக மாறிடும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிதானமா இருங்க. சூப்பர். குழப்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? தெளிவு. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, மனசை தெளிவா வச்சுக்கோங்க. சூப்பர், வேற லெவல். மனசை தெளிவா வச்சுக்கோங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். சூப்பர், வேற லெவல். அவ்வளோதான். அது இன்னும் சொல்லணும்னா அது சொல்கிற விதத்தில் சொல்லணும். அதுவும் இருக்குது. நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது போல் கொஞ்சம் நேரம் என் வேலையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் போட்டு நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், பிஸியாக இருக்குங்கிறது நீங்கள் சொல்லலாம். தொந்தரவு பண்ணாங்க சொல்கிறது போல் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். அப்புறம் பயப்படாதீங்க சொல்லிட்டேன்ல, பயப்படாதீங்க சொல்லிட்டேன்ல, தைரியமாக இருங்க. சொல்லிட்டுங்க சார். திட்டாதீங்க, சரி திட்டாதீங்க சிவா, அதுக்காக ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுக்காக திட்டாதீங்க. போட சொல்லுங்க, அன்போட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுங்க, அன்போட சொல்லுங்க, நிதானத்தோட சொல்லுங்க. அப்புறம் எந்த வித சில பப்ளிக் ஸ்பீக் பேசும்போது இந்த விஷயம் நடக்க போகிறதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை
அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிச்சிருக்கீங்களா? எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னா சந்தேகம் இருக்குது, இல்லைன்னா சந்தேகம் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது இது இன்னும் கரெக்டாக சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் இந்த முடிவுல. அதாவது இன்னொருத்தர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், இது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் சொல்லலாம். தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லலாம். சூப்பர், நான் இந்த விஷயத்து தெளிவாக இருக்கிறேன், டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு. ஸோ எந்த வித சந்தேகமும் இல்லைங்க சொல்லுறது போல டெஃபினட்டாக அது நடக்கும், நான் முழுமையாக அதை நம்புகிறேன். ரைட்டா? எந்த வித சந்தேகமும் இல்லைன்னா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. நான் முழுமையாக நம்புகிறேன், டெஃபினட்டாக நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பயங்கரமாக இருக்குது, பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தமாக சில டைம் வந்துடுது. பயங்கரமாக இருக்குன்னா ஒரு சில டைம் வந்து நல்லா இருக்குங்கிற மாரி மீனிங்கில் இருந்தாலும் பயங்கரங்கிற வார்த்தை வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி சொல்லலாம்? அற்புதமாக இருக்குது, ஓகே. சிறப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து தைப்பூசனால முருகரோட ஒரு லைன் இருக்குது, அதை சொல்கிறேன். யாம் இருக்க பயமேன், அந்த வார்த்தையை மாற்றணும். அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்லுவீங்க? யாம் இருக்க பயமேன் அப்படின்னா நான் இருக்கேன். யாம் இருக்க பயமேன்னு வந்துச்சு, அங்கே பயப்படு அப்படின்னு வந்துருதா? பயம்னு வந்துருச்சுனாலே பயம் வந்துருது. அப்படி பயம் வந்துருச்சு, பயம் இருக்கக்கூடாது. இல்லை, பயம் இருக்கக்கூடாதுன்னா என்ன இருக்கு? நான் இருக்கேன், தைரியமாயிரு. சூப்பர், மறுபடியும் சொல்லுங்க அதை. எனக்கு தைரியம் நான் இல்லை. இருக்கேன், தைரியமாயிரு. அப்போ அது தூய தமிழ்ல சொல்லுங்க. யாம் இருக்க பயம். நீ பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. தைரியங்கிற தான் வார்த்தை. யாம் இருக்க பயமேன்னு சொல்றது போல யாம் இருக்க தைரியம் கொள் அப்படி சொல்லலாம். இல்லை யாம் இருக்க தைரியமே, யாம் இருக்க தைரியமே அப்படின்னு சொல்லலாம். தைரியம் ஏன்னு இல்லை, யாம் இருக்க தைரியமே. நான் இருக்கேன் தைரியமா இரு. சூப்பர், அவ்வளோதான். அதுதான் அந்த முருகரோட இது வந்து நான் அந்த ஸ்லோகனோட சொல்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். யாம் இருக்க பயமேங்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. யாம் இருக்க தைரியம் கொள் அப்படின்னு சொல்லணும். விடாமுயற்சி, அஜித் படம் ஓடுது இல்லை, விடாமுயற்சியில் வந்து விடாமுயற்சியில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னது சொல்லுங்க? விடாமுயற்சினா விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சியை விட மாட்டேன். விட மாட்டேன்னு சொன்னாலும் விட வாய்ப்பு இருக்குது. விட மாட்டேன்னா தொடர்ந்து முயற்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணிமேகலை பிடிச்சிட்டாங்க. மணிமேகலை சொல்லுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இப்போ என்ன சொன்னீங்க? விட மாட்டேன். பாத்தீங்களா வந்து பாத்தீங்களா? தொடர் முயற்சி. விவேக் சார், விவேக் சொல்லுங்க. தொடர் முயற்சி. வேற லெவல் விவேக். மணிமேகலை நீங்களும் சொன்னீங்க. மணிமேகலை மேடம் சொன்னாங்க, அதுதான் யூஸ் பண்ணிட்டேன். சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். தொடர் முயற்சி, விடாமுயற்சிக்கு பதிலாக தொடர் முயற்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன், வருத்தத்தை தெரிவிக்கிறேன். சப்போஸ் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி சோகத்தில் இருப்பாங்க, கால் பண்ணிட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன், உங்கள் வருத்தத்தை தெரிவிக்க கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போய் என்ன சொல்லலாம்? எது கால் பண்ணுறோம்? பர்பஸ் என்ன? துக்கம் விசாரிக்க கால் பண்ண. உங்களுக்கு எனது ஆறுதல் சூப்பர் விவேக், வேற தெரிவித்து. என்னோட ஆறுதல் தெரிவிக்க கால் பண்ணேன், தைரியமாக இருங்க, நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது சரிட்டா, ஆறுதல் தெரிவிக்க கால் பண்ணுங்கிறது சொல்லணும். அவசரப்படாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க. ரைட், டோன்ட் வரி, பி ஹாப்பி. பி ஹாப்பி. ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துவார். ஒன்று டோன்ட் வரி, டோன்ட் வரி வேண்டாம், பி ஹாப்பிங்கிறத எப்பவும் பயன்படுத்தணும். இப்போ இவர் விவேக் சொல்லுவார், டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரியை பயன்படுத்தவே கூடாது, பி ஹாப்பி மட்டும் தான் பயன்படுத்தணும். வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு கைண்ட் ஆஃப் சில டைம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது இல்லை. சில டைம் அதாவது சாப்பாடுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, சில நான் ஒர்க்லாம் போகும்போது கேட்ரிங் முன்னாடிலாம் போயிருக்கும் போதும். சூப்பர், யாரும் சொல்லிட்டாங்க சார் போதும் போதும், அவ்வளோதான். போதும், இருக்கட்டும், தேங்க்யூ. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் கொடுக்கும்போது வேண்டாம் 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 வேண்டாம்
வேண்டாம் வேண்டாம். அதாவது என்னன்னா அவங்கள ஏதோ நம்ம பண்ண போகிற மாதிரி வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லி நமக்கு அது மேபி ஒரு ஹேபிட்டாக நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஒருத்தங்க இது பண்ண வராங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா போதும் இருக்கட்டும் சார் தேங்க்யூ, போதும் இருக்கட்டும் தேங்க்யூ, வேண்டாம் வேண்டாம். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேண்டாம் 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 நிற்காதீங்க போதும் சார் தேங்க்யூ, போதும் போதும் தேங்க்யூ. இது எப்படி இருக்குது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது எப்படி இருக்குது? அவங்க அடுத்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அந்த சாப்பாடு வைக்க வந்த ஆள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா பொது சார் இருக்கட்டும் தேங்க்யூன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்னன்னாலும் கூப்பிட்டீங்கன்னா 2 வருவாங்க உங்களுக்கு. ஸோ வார்த்தை ஃபினிஷிங் வந்தாச்சு. வாங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம்? மேபி மொபைலில் பேசுகிறோம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது போல இது எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. நம்ம மீண்டும் சந்திப்போம். சூப்பர், வேற லெவல் சொல்லிட்டீங்க. வாங்க உங்களை நேரில் மீண்டும் பார்ப்பதுக்கு நான் அவளோட இருக்கேன். வாங்க உங்களை மறுபடியும் நேரில் பார்க்க நான் வந்து உங்களை காத்துட்ருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சு. முந்தானத்து கடந்த 8 மாதமும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ரைட்டா. அவர் வந்து முந்தானத்தான் வந்திருக்கிறாரு. ஆனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். உங்களை நேரில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நேரில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 மாதமும் வராதில் நான் இது முந்தானத்தை வந்துட்டாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் போய் பேசிட்டு அவர் லீவ் போடாதீங்க, ரெகுலராக வாங்க சரியா. கண்டுக்கிறதே இல்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை கொஞ்சம் கவனிங்க, நல்லாயிருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நானே சொல்கிறேன், நானே கொஞ்சம் யோசிச்சு தான் முயற்சி பண்ணி தான் இந்த வார்த்தையை உருவாக்கினேன். கெட்டு போவதில்லை சொல்கிறது போல விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை சொல்கிறது போல விட்டு கொடுப்பவர்கள் வாழ்வார்கள். இருக்கா? இது எல்லாமே அவங்கவுங்க அந்த வாழ்க்கையில் பயன்படுத்துறதை பார்த்து நோட் பண்ணி நான் இது பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம வார்த்தையில் பயன்படுத்தும் போது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தையை நம்ம சேர்ப்போம். விவேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜேசியோட பிரசிடண்டாக மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாகவும் இருக்கிறாரு. இப்படி சொல்லலாமா? இது வந்து அது மட்டும் இல்லாமங்கிறதுக்கு பதில் வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அதோட சேர்த்து வேற லெவல். விவேக் வந்து ஜேசியோட பிரசிடண்ட் அதோட சேர்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமங்கிறது பதிலாக இல்லாமல் போதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இல்லாமல்னு சொல்லும்போது. ஸோ அதோட சேர்த்து அம்மாவுக்கு நல்ல பையனாக இருக்கார். புரிஞ்சுதா? அந்த மாதிரி பயன்படுத்துங்க, தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இது ரீசனாக நடந்தது ஒரு 2 days பேக்கு. பிஸ்னஸ் டல்லு தான் மிதுன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் ஒரு ஷாப்பில் போயிட்டு பார்க்கும்போது அவங்கள என்ன சொல்கிறாங்க, பேசும்போது நம்ம ஸ்பான்சருக்கெலாம் பேசும்போது ஒருத்தங்க அது மாதிரி பேசும்போது தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் முன்னாடி மாதிரி இல்லை மிதுன், டல்லு தான் மிதுன் அப்படின்னு சொன்னாங்க. அதுங்க எப்படி சொல்லியிருக்கணும்? அவங்களுக்கு பிஸ்னஸ் டல்லாகவே இருக்கணுமா? இல்லை அது மாறணும். அப்போ அவங்க எப்படி சொல்லணும்? கூடிய சீக்கிரம் லாபம் வரும். இப்படி சொன்னா எனக்கு என்ன புரியும்? அவங்க சொன்னா கூடிய சீக்கிரம் லாபம் வரும், முயற்சி செய்யணும். லாபம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த மீனிங் கன்வே ஆகணும். புரியுதா? பிஸ்னஸ் டல்லு தான் அப்படிங்கிற மீனிங் எனக்கு கன்வே ஆகணும். ஆனால் அது பாசிட்டிவாக என்கிட்ட சொல்லணும். அதுதான் இங்கே விஷயமே. நான் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நான் அது ரிப்ளை போட்டு விட்டேன், அங்கே வச்சு சொல்லலை. மற்ற எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லலை. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க சொன்னேன் இருந்துச்சு, பிஸ்னஸ் டல்லு தான் மிதுன், இதை முதல்ல மாற்றணுமே அப்படின்னு சொல்லி. பிஸ்னஸ் நல்லா போகணும் மிதுன், பிஸ்னஸ் டல்லு தான் மிதுன் என்ன சொல்கிறத அவங்க எப்படி சொல்லலாம்? பிஸ்னஸ் நல்லா போகணும் மிதுன், இன்னும் நல்லா போனால் நல்லாயிருக்கும் மிதுன். ஸோ சொன்ன பிறகு அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. சிட்டுக்குருவி இனம் அழிந்து வரும் நிலையில், சிட்டுக்குருவி இனம் அழிந்து வரும் நிலையில் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்?
சிட்டுக்குருவியினம் அழிந்து வரும் சிட்டுக்குருவி நிலையில் இது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலாம். அதாவது நம்ம அந்த அழிந்து வரும் நிலையில் இதெல்லாம் வந்து நியூஸில் ஏதோ பார்க்கும்போது இது வந்துச்சு இந்த வார்த்தைகள். சிட்டுக்குருவியினம் அழிந்து வரும். குறைவாக பாதுகாக்க வேண்டிய சூப்பர், வேற லெவலு. பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில், காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில். புரியுதா? நம்ம வந்து அதுதான் மீன் பண்ணோம் அந்த இடத்துல. என்ன சொன்னீங்க? சூப்பர். பாதுகாக்கணும், நான் காப்பாற்ற வேண்டியன்னு நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். சோர்ந்து போகாதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. எனர்ஜெட்டிக்கா இருங்க. எனர்ஜெட்டிக்காக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் நோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் நான் தினசரி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தியே இருக்கிறோம். ஸோ நம்ம கவனித்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கவனிக்கிறேன். சேலஞ்ச் சொன்னால் ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குன்னு சொன்னேன். இதுதான், இது ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ண அந்த வார்த்தைகளை டெஃபினட்டாக நம்ம வந்து மாற்ற முடியும். டெஃபினட்டாக மாற்ற முடியும்னு சொன்னேன். டெஃபினட்டாக நான் பழைய முதலாக இருந்தால் வேறு சந்தேகமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கவனித்து நம்ம அது சப்கான்ஷியஸாக ஒரு டியூன் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் சேலஞ்சாக இருந்தாலும் நீங்கள் பேசி பழக இந்த வார்த்தை உங்கள் சப்கான்ஷியஸாக டியூன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக பேசிடலாம், ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பழகிரும்ல. அவ்வளோதான், இதுதான் நான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சது. ஸோ வார்த்தைகளுக்கு வந்து சக்தி இருக்குது. ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு அந்த வார்த்தைகளை கவனங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணிடலாம். உங்கள் லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். டாஸ்க் நாளைக்கு நான் சொன்னதில் எத்தனை வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு கவனிங்க. அதான் டாஸ்க். கவனிச்சு நாளைக்கு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனாவது டே? இன்றைக்கி 6th டேவா 7th டேவா? 1 2 3 4 5 6 7th டே. இன்னும் 2 நாள் செஷன் இருக்குது. இன்றைக்குள்ள செஷனில் வந்து டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு 20 பேர் நீங்கள் யாருக்கு இந்த செஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும். அடுத்த செஷனில் 100 பேர் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து விருப்பப்படுறேன். இருந்தாங்கன்னா ஃபுல் செஷன் எல்லோரும் இருப்பாங்க, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் செஷனுக்கு நான் ஜஸ்ட்டு நீங்கள் பேர் போட்டு இத்தனை பேருக்கு நான் இதை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிற நீங்கள் கவுண்ட் போடுங்க. இப்போ மிதுனா லாஸ்ட் டைம் தனுஷா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்களா? நான் இத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்குது, அந்த செஷன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ தான், இது மூலிமா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத எத்தனை பேருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை போட்டு மென்ஷன் பண்ணி நான் நம்பரை போடுங்க. அப்படி நம்பர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கிற நான் ஐடியா கொடுக்குறேன். ரைட்டா? எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குற மனநிலை இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். உங்கள் மனசாட்சி தொட்டு அதுக்காக நீங்கள் வந்து 20 போடணும் அப்படிலாம் சொல்ல வரல. 2 பேர் போட்டாலும் நான் ஏற்றுப்பேன். ஆனால் மனசாட்சி தொட்டு இத்தனை பேருக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற உண்மையாக நீங்கள் உங்களோட கவுண்ட்டை வந்து குரூப்பில் போடுங்க. இதான் டாஸ்க்.